ஸோ ஃபைல் லைவ்ல என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு ஆக்சுவல் ஃபைலில் எப்படி வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் ஒரு ஆக்சுவல் ஃபைலில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு வந்த வேல்யூஸ் ஒரு டேட்டாஸ் இப்போ பர்சனோட நேம் ஹவுஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் ஒரு வேரியபிள்லையோ ஒரு டிக்ஷனரியோ ஒரு லிஸ்ட்லேயோ எதில் ஸ்டோர் பண்ணாலும் அது ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா ரன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிரும். ஏன்னா நம்மளோட கம்ப்யூட்டரோட மெமரி அப்படி தான் டிசைன் ஆயிருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி சி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மெமரிஸ் டாப்பிக்கில் அதை பார்த்துருப்பீங்க, ஏன் அது ஃப்ரீ ஆகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளோட மெமரியை பொறுத்த வரைக்கும் அதில் ஸ்டோர் ஆகுற வேல்யூஸ் டெம்ப்ரவரியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களோட மெமரி வந்து ஃபுல்லாகிடும். மெமரிங்கிறது நான் என் ரேமை வந்து மீன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேல்யூஸை போட்டு ஸ்டோர் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஃபுல்லாயிரும். ஸோ அதுக்கு மேலே ஃபர்தராக மற்ற ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிறதுக்கு அங்கே மெமரி இருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆக்சுவல் ஃபைலில் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ இந்த கிளாஸில் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆக்சுவல் ஃபைல் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல்னால் என்ன, அதில் எப்படி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் அதுலேருந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடைசியாக ஒரு ஆக்சுவல் இமேஜ் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நம்ம யூசர்கிட்ட இருந்து இப்படி தான் இன்புட் வாங்குவோம். நேம் ஈக்குவல் டு இன்புட், ஸோ இந்த மாதிரி வாங்குவோம். பட் இப்போ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஹேரின்னு கொடுக்குறேன் அப்படின்னா செகண்ட் டைம் நான் ரன் பண்ணுறப்போ வேறு ஏதோ ஒரு வேல்யூ தான் தர முடியும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணி ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ டெலீட் ஆகிரும். ஸோ இந்த இப்போ நான் கொடுக்குற நேமெல்லாம் எப்படி பெர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு 3 பர்சனோட நேம் 4 பர்சனோட நேம் வந்து இன்புட்டாக வாங்கணும்னா அதுக்கு லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ லிஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மல்டிபிள் பர்சன்ஸோட நேமை வந்து இன்புட்டாக வாங்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும், நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதான் சின்டெக்ஸ். நீங்கள் நேம்ஸ்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு சைன் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆகிடும். எப்படி நேம்ஸ் இப்போ இன்டி எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் கிரியேட் ஆகுதோ அது மாதிரி இப்படி தான் ஒரு எம்டி லிஸ்ட்டு வந்து பைத்தானில் க்ரியேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோர் லூப் ஒன்று தேவை. $_ நீங்கள் ஏன் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த ஃபோர் லூப் நான் கொடுக்குற பர்டிகுலர் வேல்யூ இந்த எக்ஸாம்பிளில் 3 டைம்ஸ் ரன் ஆனால் போதும், அதுக்கு மேலே அதோட வேல்யூ எனக்கு தேவையில்லை, அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எனக்கு தேவையில்லை, அதனால் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டு. இதில் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நேம்ஸ் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேரி ரான் அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ இருக்குது. ஹேரி வந்து 0 இண்டெக்ஸில் இருக்குது, ரான் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா அது கடைசி இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கும். அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ கடைசி இண்டெக்ஸில், அதாவது ரானுங்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ இடத்துல அந்த நம்ம கொடுக்குற வேல்யூவை கொண்டு போய், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறேன்னு வச்சுப்போம், நேம் ஈக்குவல் டு வாட்ஸ் யோர் நேம் அப்படின்னு சொல்லி இன்புட் வாங்கிட்டு இந்த நேமை நான் இதுக்கு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை கொண்டு போய் கடைசி இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணிடும். நம்மளோட எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு லூப் ரன் ஆகும்போது நேம்ஸ் லிஸ்ட்டில் எந்த வேல்யூ இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் அந்த வேல்யூ அங்கே ஸ்டோர் ஆயிரும். ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக ஒரு ஃபோர் லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், இது என்ன ஆகும்னா லூப் ஸ்டார்ட் ஆகிட்டு யூசர்கிட்டேருந்து இன்புட் கேட்குறோம், அது நேம் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்த லைனில் நேம்ஸுங்கிற லிஸ்ட்டில் அது போய் அப்பெண்ட் ஆகும், 0 இண்டெக்ஸில் போய் அப்பெண்ட் ஆகும். இப்போ செகண்ட் கொடுக்குற வேல்யூ வந்து எனக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போய் அப்பெண்ட் ஆகும், ஏன்னா ஆல்ரெடி 0 இண்டெக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது.
அப்போ அந்த அப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா அடுத்து ஆள் கடைசியாக இருக்கிற வேல்யூவுக்கு அடுத்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு போய் அங்கே வேல்யூ ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் ஹெர்மாயினி அப்படின்னு கொடுக்குற அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஸோ மூணு இண்டெக்ஸில் ஸ்டோர் அடுத்தடுத்து 0 1 2 3 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்பன் ஃபங்க்ஷனோட வேலையே தான் கடைசி இண்டெக்ஸ் வேல்யூக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். இப்படி தான் அப்பன் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். எப்பயும் போலவே நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை அடுத்த லைன்லேயே அது பாஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே இதை பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். இன்னொன்று பைத்தானில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சார்ட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சார்ட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதுக்கு ஒரு லைக் ஒரு இட்டரபிள் கொடுப்போம். இட்டரபிள் அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரியோ ஒரு லிஸ்ட்டோ வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா இந்த சார்ட்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நாம் அந்த நேம்ஸ் அப்படிங்கிற மொத்த லிஸ்ட்டையே பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் இதே மாதிரி முதல்ல கொடுத்த மாதிரி ஹாரி ரான் ஹெர்மாயினி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். முதல்ல நான் என்ன ஆர்டரில் கொடுத்தேன்னா அதே ஆர்டரில் பிரிண்ட் ஆச்சு, ஹாரி ரான் ஹெர்மாயினி அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ நான் கொடுக்குற வேல்யூ எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ சார்ட்டட் ஃபங்க்ஷன் வந்து இதுதான் பண்ணோம். நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ லைக் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆல்ஃபபெட்டிக்காக சார்ட் பண்ணோம், ஏலேருந்து Z வரைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரிவர்ஸில் வேணும், எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே மாதிரி ஹாரி ஆல்பஸ் ரான்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டராக ரிவர்ஸாக Z-லேருந்து A வரைக்கும் சார்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். இந்த சார்ட்டட் ஃபங்க்ஷன் இதுதான் பண்ணும். இருக்கிற எலமெண்ட்ஸை எது ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணும் அப்படிங்கிறத அதுவே டிசைட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து சார்ட்டட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஆக்சுவல் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்சுவல் ஃபைல்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், student.txt அப்படின்னு சொல்லி. இந்த student.txtல நம்ம ஒரு 4 பர்சனோட நேம் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். நார்மலாக நீங்கள் சுடக்கோடு எழுதுறதுக்கு எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் ஒரு 4 வேல்யூவை ஸ்டோர் பண்ணியாச்சு. இது நான் டைரெக்டாக பண்ணேன், எந்த விதமான ப்ரோக்ராமும் இல்லாமல் பண்ணேன். இப்போ இதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த student.txt நான் ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து delete பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து ஆஸ் யூஷுவல் நேம் வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். இந்த நேமை தான் நான் என்ன யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்குறேனோ அதுதான் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்காக அந்த ஃபைலோட நேமை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து student.txtன்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டாவை ரைட் பண்ணணும், அதனால இங்கே டபிள்யூன்னு கொடுத்துக்கிறேன். ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே student.py என்ன பர்டிகுலர் லொக்கேஷனில் ஃபைல், இப்போ நான் வந்து இதை வந்து பைத்தான் ஃபைலில் ஃபைலுங்கிற ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இங்கே தான் அந்த student.py இருக்குது. இதே ஃபோல்டருக்குள்ளே ஆல்ரெடி student.txtன்னு ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துரும், இல்லை அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த fopen ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறப்போ இப்படி ஒர்க் ஆகும், ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறப்போ வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் சீல ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபைலை ரிட்டர்ன் பண்ணோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபைலுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபைல் டாட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் வேல்யூஸை ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரைட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, என்ன அந்த ஃபைலில் நம்ம இப்போ நம்ம முன்னாடி போய் மேனுவலாக டைப் பண்ண இல்லையா, அந்த மாதிரி எந்த டேட்டாவை நம்ம இந்த ஃபைலுக்கு இன்புட்டாக தரணுமோ அதுதான் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நாம் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா யூசர்கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்கினோம் இல்லையா நேம், அந்த நேமை தான் அந்த ஃபைலில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நேம்னு கொடுத்துடலாம். ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி அதை என்ன பண்ணணும்னா க்ளோஸும் பண்ணணும். ஸோ ஃபைல் டாட்
க்ளோஸ். இது எதுக்கு அப்படின்னா, ஓகே ஃபைன், அந்த ஃபைலில் என்னென்ன வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு, என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, கைண்ட் ஆஃப் சேவ் பண்ணுற மாதிரி. ஓகே எல்லாமே முடிஞ்சு, இனிமேல் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது கொடுக்கலன்னா எந்த எரரும் வராது, பட் யூஸ் பண்ணால் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம் பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ ஹேரின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே அவுட்புட் எதுவும் காட்டாது. ஆனால் நான் முன்னாடி நான் டெலிட் பண்ணேன் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் நான் கொடுத்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பட் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இப்போ நான் திருப்பியும் ரான்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த வேல்யூ டெலீட் ஆகிட்டு உங்களுக்கு புதுசாக ஓவர் ரைட் ஆகும். இது ஏன் அப்படின்னா, பொதுவாகவே பைத்தானில் நீங்கள் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா வேல்யூஸ் எல்லாமே ஓவர் ரைட் ஆகும். பைத்தானுன்னு இல்லை, எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறப்போ வேல்யூஸ் எல்லாம் ஓவர் ரைட் ஆகும். ஸோ அப்படி ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தான் வந்து ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அப் அண்ட் மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப் அண்ட் மோட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அது கூட டேட்டா வந்து அப் அண்ட் ஆகும். பட் இதுலேயே ஒரு பக்கு வரும். என்னென்னா இப்போ நான் ஹேரி அதுக்கப்புறம் ஹெர்மாயினி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது அந்த ஹேரி கூடவே அது அப் அண்ட் ஆகிட்டே வரும். இது ஏன் அப்படின்னா, பைத்தானில் நம்ம நிறைய இடத்துல இந்த நியூ லைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு அது பிரிண்ட் கூட டிஃபால்ட்டாக வந்துடுது. பட் இங்கே வந்து ஒரு நியூ லைன் தேவை. ஹேரி இருக்குன்னா ஹேரிக்கு அப்புறம் ஒரு நியூ லைன் ஆட் பண்ணால், சாரி ரான்னா ரானுக்கு அப்புறம் நியூ லைன் ஆட் பண்ணால் அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகுறதெல்லாம் அடுத்த லைனில் வரும். அப்போ ஹேரி இருக்குது, ஹேரியோட எண்டில் ஒரு நியூ லைன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகுறதுலாம் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம பைத்தானில் வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். எஃப் கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்தா அதை ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்குள்ளே கேர்லி பிரேஸ்க்குள்ளே நேமை வந்து கொடுத்துருவோம். அப்புறம் கடைசியில் நமக்கு நியூ லைன் தேவை, அதனால ஸ்லாஷ் என் வந்து கொடுத்துட்றோம். இப்போதைக்கு நான் அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி நீங்கள் ரன் பண்ணும்போது இப்போ ஹேரின்னு கொடுத்தா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் போய் பார்க்குறப்போ ஃபைலில் போய் பார்க்குறப்போ ஹேரி வந்து ரைட் ஆகும். ரைட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து செகண்ட் லைனுக்கு வந்துடும். என்ன மீனிங்னா, நம்ம ஹேரியோட எண்டில் ஒரு நியூ லைன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ரைட் ஆகிற வேல்யூஸ் எல்லாம் அடுத்த லைனில் ரைட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ரான்னு கொடுத்தா அந்த ரானுங்கிற வேல்யூ ரைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஆகிற வேல்யூ அடுத்த லைனில் ரைட் ஆகும். ஸோ ஹெர்மாயினி ட்ராக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூசர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி இன்புட் வாங்கி அதை ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நார்மல் வேரியபிளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாலாம் அப்படியே தான் இருக்கும். பெர்மனண்ட்டாக நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் நம்மளோட பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். அது இப்போ அதில் இருக்கிறது பெர்மனண்ட்டாக இருக்கும். ரேம் மாதிரி ஒன் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னா அதில் இருக்கிறது எரேஸ் ஆகாது. நாம் போய் ஒரு யூஸரே போய் மேனுவலாக டெலீட் பண்ணுற வரைக்கும் அது டெலீட் ஆகாது. இதுதான் நார்மல் ஃபைல்ஸுக்கும் நார்மல் ஒரு ஃபைலுக்கும் ஒரு வேரியபிளுக்கோ ஒரு டிக்ஷனரிக்கோ இருக்கிற வித்தியாசம். இது வந்து பெர்சிஸ்டன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அது பெர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கும். நாம போய் டெலீட் பண்ணுற வரைக்கும் டெலீட் ஆகாது. ஃபர்தராக அது ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியோ வேறு ஏதோ ஃபைல் யூஸ் பண்ணியோ டேட்டாவை ரீட் பண்ணுறதோ ரைட் பண்ணுறதோ அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஃபைலில் வந்து டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பைத்தானில் வித் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த வித் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கனாலே இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் க்ளோஸ் பண்ணுறீங்க. இடையில தான் இதுக்கான ஆப்ரேஷன்லாம் டேட்டாவை ரைட் பண்ணணுமா வேறு என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்த சின்டெக்ஸ் இருக்குல்ல, இதை விட்டுருவோம். இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆல்டர்னேட் சின்டெக்ஸ் இருக்குது. அதுதான் இந்த வித் ஓப்பன் student.txt நம்ம வேல்யூ வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம், அதனால ஏ கொடுத்துக்கிறோம் ஆஸ் ஃபைல். அதாவது இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி அந்த வேல்யூ அதோட ஃபைலுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக தான் இந்த சின்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவும் என்ன பண்ணணும்னா ஃபைலை ஓப்பன் பண்ணி அதோட வேல்யூவை ஃபைலுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் இது இண்டெக்ஸ் ஆகும். லைக் ஃபோர் லூப்போ வைல் லூப்போ இண்டெக்ஸ் ஆகுற மாதிரி இதுவும் இண்டெக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே என்னெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இதுக்குள்ளே இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபைலில் இருக்கிற வேல்யூவை ரைட் பண்ண போகிறோம். எனக்கு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் தேவை, ஏன்னா நம்ம நேமோட கடைசியில் நியூ லைன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நான் இண்டெக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இங்கே வேறு ஏதாவது கோட் பண்ணுறேன், இந்த இடத்துல வேறு ஏதோ பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அந்த இண்டெக்ஸை க்ளோஸ் பண்ணாலே ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிரும்.
முன்னாடி நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ண மாதிரி ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண வேணாம். ஸோ இதான் வித் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேல்யூ எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இது நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுது. இதை நம்ம மேனுவலாக கூட ரைட் பண்ணலாம். எப்படி ரைட் பண்ணாலும் ஒன்று தான். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இனி இதில் இருக்க இந்த ஃபைலில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபைல் தேவை. அதை மறந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும். அதே மாதிரி இங்கேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். எப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சம்டைம்ஸ் ப்ரோக்ராம் இல்லாமல் வெறும் ஃபைலாக இருக்கும், வெறும் வேர்ட்ஸாக இருக்கும். அது வந்து எதுக்குன்னா நீங்கள் அதை ஒரு ஆக்சுவல் ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த student.txt, இதில் இருக்கிற வேல்யூவை பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலான்னா அதே சின்டெக்ஸ் தான். வித் ஓப்பன் student.txt. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீட் பண்ண போகிறோம். அதனால் ஆர்ன்னு கொடுத்துக்கிறோம். நான் ரைட் மோடில் வந்துட்டு student.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா அதுவே க்ரியேட் பண்ணிக்கும்னு சொன்னேன். பட் ரீட் மோடில் அப்படி கிடையாது. அப்படி ஒரு ஃபைல் இருக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எரர் காட்டும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் காட்டும். அதை நம்ம ஃபர்தராக ட்ரை எக்ஸெட் வச்சு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் நான் அது எப்படி பண்ணணும்னு சொல்லல. பட் இன்கேஸ் ஃபைல் இல்லை அப்படின்னா இப்படி தான் நடக்கும். ஸோ அதை நம்ம ஃபர்தராக ட்ரை எக்ஸெப்ட் வச்சு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் டாட் ரீட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை லைனுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் அவ்வளோதான், நான் இன்டென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த ஃபைலில் என்னெல்லாம் பண்ணணுமோ நான் பண்ணியாச்சு. சரியா, அதை நான் வந்து லைனுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இனிமேல் அது தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டென்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஃபைலும் க்ளோஸ் ஆயிரும். அதுதான் வித் சின்டெக்ஸில் இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ லைன்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிரிண்ட், நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம். இப்போதைக்கு ஃபோர் லுக் வேணாம், நான் அந்த லைன்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் பண்ணுறப்போ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் வெறும் ஹாரி மட்டும் கிடையாது. இப்போ ஹாரிசன் கிரிஃபிண்டோர் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிட்டேனா? ஓகே, இப்போ ஹாரிசன் கிரிஃபிண்டோர்னு இருக்கா, இந்த மொத்த லைனுமே அந்த மொத்த லைனில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு 0 இண்டெக்ஸில் ஒரு லிஸ்ட்டில் 0 இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் ஹெர்மாயினி ஃபஸ்ட் இண்டெக்ஸ், அப்புறம் ஒவ்வொரு லைன்லேயும் ஃபஸ்ட் லைனில் இருக்குது 0 இண்டெக்ஸ், அப்புறம் ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரீட் லைன்ஸ் வந்து அதான் பண்ணும். அந்த ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி அதை லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். அப்போது நம்ம இப்படி இண்டெக்ஸ் பண்ணுறோம் ஃபார் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 0 இண்டெக்ஸில் இருக்குது லைனில் ஸ்டோர் ஆகும். அப்புறம் ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ்னு ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஹலோ லைன் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு ஹாரிசன் கிரிஃபிண்டோர்னு வருது. அது அந்த எக்ஸ்ட்ரா சின்டெக்ஸ், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஹாரிசன், ஹலோ கம்மா ஹாரி, ரான், ட்ராக்கோன்னு அந்த ஒவ்வொரு பேருமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி மாதிரி நான் இன்புட் தரல, ஆக்சுவல் ஃபைலில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். இன்கேஸ் ஏதாவது இதில் பேர் ஆட் பண்ணால் கூட நீங்கள் செகண்ட் டைம் ரன் பண்ணுறப்போ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். பட் இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயம்னா, எக்ஸ்ட்ராவாக இங்கே நியூ லைன் வருது. அது ஏன் அப்படின்னா, இதை நாம் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இந்த கடைசியில் நியூ லைன் ஆட் பண்ணனால அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை டைப் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணாலே அது நியூ லைனை தான் கன்சிடர் ஆகும். ரிட்டர்ன் கேரியேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நியூ லைனை. ஸோ நீங்கள் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலனாலும் நார்மலாக நீங்கள் எதுவும் டைப் பண்ணிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணாலே அந்த என்ட்ரை வந்து அது நியூ லைனை தான் கன்சிடர் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிரிண்டில் டிஃபால்ட்டாக ஒரு நியூ லைன் இருக்கும். அது போக நாம் இங்கே ஒரு நியூ லைன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா நியூ லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட ரைட் சைடில் இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி எல் ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்குது, அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். இங்கே எனக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் ஆனால் போதும். ஸோ நான் ஆர் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஆர் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். ஏன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து ரீட் மோடில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணலனாலும் அது ரீட் தான் பண்ண போகுது. இன்கேஸ் உங்களுக்கு ரைட் பண்ணணும், அப்பெண்ட் பண்ணணும்னா மட்டும் நீங்கள் அங்கே ஆர்னோ டபிள்யூனோ இல்லை ஏனோ மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இது ஒரு வே, ரீட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து ரீட் பண்ணுறது. இன்னொரு வே இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஃபோர் லூப் வந்து இங்கே யூஸ் பண்ணி உங்களால் ரீட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுவீங்கன்னா, ஃபோர் லைன் அண்ட் ஃபைல் இந்த மாதிரி கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நமக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக்காக அது இட்ரேட் ஆகும். ஃபஸ்ட் லைனில் இருக்கிற வேல்யூ லைன் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்புறம் அடுத்தடுத்துன்னு ஒவ்வொன்றா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிரிண்ட் ஹலோ கம்மா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாமா? சரிங்களா, லைன் டாட் ஆர் ஸ்ட்ரிப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி கொடுக்கும். முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, முன்னாடி நம்ம ரீட் பண்ணி லைன்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அப்படியே ரீட் பண்ணும்போது ரீட் பண்ணி அந்த டேட்டாவை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். முன்னாடி ரீட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோம். இப்போ அந்த டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் ஃபஸ்ட் லைனில் ரீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஃபோர் லூப் வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்கிற வேல்யூ இட்ரேட் பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் செகண்ட் லைன், தேர்ட் லைன்னு அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாவை நம்ம அப்படியே வந்துட்டு ரீட் பண்ணிக்கிறோம். எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. ஸ்டோர் ஏன் பண்ணணும் அப்படின்னா, அது ஒன்ஸ் ஒரு டேட்டாவை நம்ம ஏதாவது ஒரு லிஸ்ட்லேயோ இங்கேயோ ஸ்டோர் பண்ணும்போது அது நமக்கு சில அட்வான்டேஜஸ் கொடுக்கும். அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், நேம்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, எம்டி லிஸ்ட். அந்த மாதிரி இப்போ ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம்ஸ் டாட் முன்னாடியே அப்பெண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஒரு லிஸ்ட்டோட எண்டில் கொடுக்குற வேல்யூ வந்து அப்பெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லைனில் வந்துட்டு நமக்கு லூப் ரன் ஆக லைனில் வந்து ஒவ்வொரு லைனில் இருக்கிற வேல்யூவும் கிடைக்கும். டாட் ஆர் ஸ்ட்ரிப் எதுக்குன்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அந்த நியூ லைனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இது என்ன பண்ணுன்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு நேம்ஸுங்கிற வேரியபிளில் இதை ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸில் இப்படி தான் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நம்ம ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம், ஃபோர் நேம்ஸ் பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஹலோ கம்மா இப்படி கொடுத்தா ஹாரி ரான் ராக்கோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆக போகுது. இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ், முன்னாடி இதை தான் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்லேயும் ஃபஸ்ட்டு ரீட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லைனாக ரீட் பண்ணி அந்த லைனில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இட்ரேட் பண்ணோம். பட் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்பயும் நம்ம ரீட் பண்ணி நேம்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸை வந்து ரைட் பண்ணுறோம். அப்போ ரீட் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சார்ட்டட்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே ரீட் பண்ணி வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் அட்வான்டேஜ். ஸ்டோர் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அட்வான்டேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் வந்துட்டு நீங்கள் அப்படியே அதை ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த அட்வான்டேஜஸ் கிடைக்காது. ஏன்னா அது ஒரு ஃபைலாக தான் அதை ட்ரீட் பண்ணும், லிஸ்ட்டாக ட்ரீட் பண்ணாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த டேட்டாவை ரீட் பண்ணிட்டு அதை ஃபர்தராக எதாவது ஃபார்மேட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை ஒரு லிஸ்ட்லேயோ ஒரு டிக்ஷனரிலேயோ ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து பெட்டர். ஸோ அதுக்கு தான் இப்படி ஸ்டோர் பண்ணுவோம். இப்படி தான் ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும்.
சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி ஃபைல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு இந்த கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ இதே இதே ப்ரோக்ராமாக எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அது கூட ஏதோ ஒரு வேல்யூ அந்த பர்சனோட ஏஜோ ஹவுஸோ ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுப்போம். இப்போ இதுலேயே நான் ஸ்டோர் பண்ணால் எப்படி பண்ணுவேன்னா ஹாரி, இப்போ நான் ஒன்று நேம் கொடுத்துட்டு ஹாரி ஹவுஸ் கொடுத்துட்டு இப்படி ஸ்டோர் பண்ணணும். பட் இது வந்து நம்ம டேட்டா ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா ஹாரின்னு கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கிரிஃபிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ இதில் என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்பேஸை வந்து ஒரு காமன் வேல்யூவாக வச்சுக்கிட்டு ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கிறது நேம், ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்கிறது வேல்யூ அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீட் லைன் ஃபங்க்ஷன் வந்து மொத்த லைனையும் தானே ரீட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பட் இங்கே இஷ்யூ எங்கே வரும் அப்படின்னா இப்போ ஒருவேளை நம்ம இப்படி பெயரை ஸ்டோர் பண்ணுறோம், இப்போ ஹாரி பாட்டர்னு ஸ்டோர் பண்ணுறோன்னா இங்கே தான் இஷ்யூ வரும். ஏன்னா ஹாரி பாட்டர் ரெண்டுமே நேமு தான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஹவுஸாக கன்சிடர் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்பேஸை வந்து ஒரு ஒரு ஃபேக்டராக வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு இஷ்யூ வரும். அதுக்கு தான் வந்து சிஎஸ்வி ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி, ஆல்ரெடி இது உங்கள் பிடிஎஃப்ல இருக்கும். ஹெர்மாயினி கமா கிரிஃபிண்டோர், ஹாரி கமா கிரிஃபிண்டோர், இந்த மாதிரி ஒரு சிஎஸ்வி ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கோட் பண்ணணும். இன்கேஸ் கோட் ப்ராப்பராக அது லைக் நீங்கள் இந்த மாதிரி சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணாமல் கோட் பண்ணிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஃபைல் நோட் ஃபவுண்ட் எரர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹெர்மாயினி கிரிஃபிண்டர், இது இந்த வேல்யூஸ் தான் உங்களோட பிடிஎஃப்ல இருக்கும். இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, இடையில ஸ்பேஸ் எதுவும் வராது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிஎஸ்வி ஃபைலை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ வித் ஓப்பன் ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி, ஃபைல் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி. ரீட் தான் பண்ண போகிறோம், அதனால் மோட் மென்ஷன் பண்ண தேவையில்ல, ஆஸ் ஃபைலுன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோர் லைன் ஃபைல். ஸோ நம்ம முன்னாடியே பார்க்குற மாதிரி லைனில் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஸோ லைன் டாட் ஆர் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் டாட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், கமாவை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ணும், ஹெர்மாயினிக்கு லைக் கமாவுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவையும் கமாவுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூவையும் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்படி சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிமிஷம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ லூப் வந்து ரன் ஆகும். ஃபஸ்ட் லைனில் இருக்கிற வேல்யூஸ் அதை ரீட் பண்ணி லைனுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். அப்போ லைனில் ஹெர்மாயினி கமா கிரிஃபிண்டோர் இருக்குது, அது என்ன பண்ணுன்னா அதில் இருக்கிற அந்த நியூ லைன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இங்கே டாட் ஸ்ப்ளிட் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நம்ம நேம் கமா ஹவுஸ், அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்துட்டு ஃபஸ்ட் கமா லாஸ்ட்னு கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். நீங்கள் ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது தனித்தனியாக வந்து போய் ஸ்டோர் ஆகும். அதே ஒரே வேரியபிளில் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ ஒரே வேரியபிளில் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் ரிட்டன் ஆகிற வேல்யூ உங்களுக்கு 0 இண்டெக்ஸில் இருக்கும், அடுத்து ரிட்டன் ஆகிற வேல்யூ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ரோ ஆஃப் 0ல் தான் எனக்கு வந்து நேம் இருக்கும். இது ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் அந்த லூப் லைக் அந்த லிஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகும். அதில் ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இஸ் இன் ரோ ஆஃப் 1ல் தான் எனக்கு ஹவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ரோ ஆஃப் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு, ஹெர்மாயினி இன் கிரிஃபிண்டோர், ஹாரி இன் கிரிஃபிண்டோர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்படி தான் அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ரீட் பண்ணுறது. இது இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு ஓகே ஃபைன், நமக்கு தனித்தனியாகவே நம்ம அன்பேக்கும் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே எப்படி ஃபஸ்ட் கமா லாஸ்ட்டுன்னு கொடுக்குறோமோ அன்பேக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அது லிஸ்ட்டாக ஸ்டோர் ஆகாமல் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் போதே நேம் ஹவுஸ்னு ஸ்டோர் ஆயிரும். ஸோ நமக்கும் நம்ம ப்ரோக்ராமும் ரீடபிளாக இருக்கும். இன்கேஸ் யாராவது நம்ம ப்ரோக்ராமை பார்க்குறாங்கன்னா
அதில் என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னு தெரியும். ஏன்னா ரோ ஆஃப் ஜீரோன்னு கொடுக்குறப்போ பிளைண்டாக இருக்கும், என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ நேம் ஹவுஸ்னே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்படி தான் வந்து நம்ம அன்பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். பட் இதுலேயுமே என்ன இஷ்யூனா, நீங்கள் இன்கேஸ் இப்போ எனக்கு இதை ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும், ட்ராகோ ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா இதில் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டேட்டாவை அப்படியே ரீட் பண்ணி ரைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல் வந்து இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஃபைல் ஆப்ஜெக்ட். இதில் நீங்கள் போய் சார்ட்டட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம முன்னாடி நேம்ஸ்ன்னு தனியாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டில் முன்னாடி ஸ்டோர் பண்ண மாதிரியே அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் இஸ் இன் ஹவுஸ் கொடுத்துரும். ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து அப்பண்ட் ஆயிரும். ஸோ ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹாரிஸ் கிரிஃபிண்டோர்லாம் கொடுத்து தான் ஸ்டோரே பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெர்மைனிஸ் கிரிஃபிண்டோர், ஹாரிஸ் கிரிஃபிண்டோர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆக போகுது. இப்போ இங்கே நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாகவே சார்ட்டட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கலாக சார்ட்டட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஆனால் இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஃபஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி நம்ம பார்க்குற மாதிரி ஆர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி நேம் வேரியபிளில் ஃபஸ்ட்டு கமாக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ நேம்லேயும் கமாக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ ஹவுஸ்லேயும் ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணிகிட்டே வரோம், இங்கே ஸ்டூடெண்ட்ஸுங்கிற லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். இது என்னவா ஸ்டோர் ஆகும், இந்த மொத்தமே இந்த ஹாரிஸன் கிரிஃபிண்டோர் இது எல்லாமே என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும். ஹாரிஸன் கிரிஃபிண்டோர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அப்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஓவரால் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சு தான் சார்ட் பண்ணுது. சார்ட்டிங் எது ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் எனக்கு ஹவுஸ் வச்சு எனக்கு சார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ண முடியாது. இப்போ எனக்கு கிரிஃபிண்டோர்லாம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்லிதரின் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது மொத்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுமே தவிர அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸை கன்சிடர் பண்ணாது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. அப்போது எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும். நேம் மட்டுமே வச்சு எனக்கு சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுவோன்னா, நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணாமல் அதுக்கு பதிலாக டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி எம்டி டிக்ஷனரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஓப்பனிங் க்ளோசிங் கேர்லி பிரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா எப்படியும் கொடுக்கலாம். டிக்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் ஆகும். இப்போதைக்கு நான் கேர்லி பிரேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நேம். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நேமுங்கிறது கீ, அங்கே கொடுத்துருக்கிற நேமுங்கிறது வேல்யூ. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹவுஸ் அப்படிங்கிறது கீ, மேலே அன்பேக் ஆகிற ஹவுஸுங்கிறது வேல்யூ. கடைசியில் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டு. அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மொத்த லிஸ்ட்டையே அங்கே வந்து அப்பண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நான் அந்த டிக்ஷனரியை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நேமுங்கிறது கீ, அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஹெர்மாயினிங்கிறது வேல்யூ, அப்புறம் ஹவுஸுங்கிறது கீ, கிரிஃபிண்டோருங்கிறது வேல்யூ. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபோர் லூப்ஸ் டாபிக் பார்க்கும்போது நாமளே வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இப்படி தான் அந்த ஃபைல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். நான் அந்த கிளாஸ் எடுக்கிறப்பவே சொல்லியிருப்பேன், அது ஃபைல் இதை நாம் மேனுவலாக பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி அதில் டிக்ஷனரியாக ஸ்டோர் பண்ணணும்.
ஸோ அப்போ நமக்கு நேமில் வந்து லைக் எல்லா பர்சனோட நேமுங்கிற கீழே எல்லா பர்சனோட நேமும் இருக்குது, ஹவுஸுங்கிற கீழே எல்லா பர்சனோட ஹவுஸும் இருக்குது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எகெயின் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுப்போம். ஆனால் இங்கே ஆக்சுவலாக ஒரு எரர் வரும். அது என்ன அப்படின்னா அன்டர்மினேட், கண்ணும் தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி காட்டும். இது ஏன் வருது அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. இங்கே டபுள் கோட்ஸில் அதுக்கு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் என் பண்ணுறதுக்கும் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே கீயோட லைக் கீயை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு எரர் வரும், அன்மேட்ச்டு இல்லைன்னா அன்டர்மினேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, ஒன்று நீங்கள் வெளியில் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உள்ள சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து உள்ளேயே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஹெர்மாயினி, ஹாரி அப்படின்னு சொல்லி நமக்கு தனித்தனியாக நேமாக வந்து நேம் தனியாக ஹவுஸ் தனியாக வந்து ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆகுது. இந்த சின்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது எப்படின்னா, லைக் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் நேம் ஹவுஸ்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே நேம் அப்படிங்கிறது கீ, அந்த நேமுங்கிறது வேல்யூ, ஹவுஸ் அப்படிங்கிறது கீ, இந்த ஹவுஸுங்கிறது வேல்யூ, இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி அது ஸ்டூடெண்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த லைன்ல என்ன பண்ணுறோம், அது அப்பன் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே பாஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போது இதை ஏன் வந்துட்டு நம்ம தனியாக லைக் டிக்ஷனரியில் நேம் தனியாக ஹவுஸ் தனியாக ஸ்டோர் பண்ணுறோன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எனக்கு நேமை மட்டும் நேம் வச்சு மட்டும்தான் ஷார்ட் ஆகணும், மொத்த ஸ்ட்ரிங் வச்சு ஷார்ட் ஆகக்கூடாது. இன்கேஸ் என் ப்ரோக்ராமில் ஃபர்தராக ஹவுஸ் வச்சோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேல்யூ வச்சு ஷார்ட் பண்ணணும்னா அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சார்ட்டட் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். பட் சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்கும். இது எதுக்குன்னா, இப்போது நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக சார்ட் பண்ணிடலாம். ஆனால் டிக்ஷனரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் கீஸ் இருக்கும் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு டிக்ஷனரிக்குள்ளே நேம்னு ஒரு கீ இருந்துச்சு, ஹவுஸ்னு ஒரு கீ இருந்துச்சு, தாண்டி ஃபர்தராக நிறைய இருக்கும். ஸோ எந்த கீயை வச்சு சார்ட் பண்ணணும் இல்லை எந்த வேல்யூவை வச்சு சார்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கீ ஈக்குவல் டுங்கிற நேம்டு பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம், டெஃப் கெட் நேம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியே நம்ம இதுக்கு பாஸ் பண்ண போகிறோம். அதனால தான் அங்கே நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனோட ஒரே வேலை என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுங்கிற டிக்ஷனரியில் இருக்கிற நேம் கீழே என்ன இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹெர்மாயினி இருக்கா, ஃபஸ்ட் இட்ரேஷனில் அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ஹெர்மாயினியை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும், அப்புறம் ஹாரியை ரிட்டர்ன் பண்ணும், அப்புறம் ரான், அப்புறம் ட்ராக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மொத்த டிக்ஷனரியில் நேம் கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கே கால் பண்ணுவோம் அப்படின்னா, சார்ட்டட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, சார்ட்டடுக்கு முதல்ல அந்த அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்துருவீங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஆக்சுவல் டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரி அப்படிங்கிறப்போ எந்த கீ வச்சு சார்ட் பண்ணணும்னு அதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கீ ஈக்குவல் டு அந்த நேம்டு பேராமீட்டர் பார்த்தோம் இல்லையா, கெட் நேம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கொடுப்போம். ஒரு ஃபங்க்ஷன் காலிங்கில் நார்மலாக இங்கே ஓப்பனிங் க்ளோசிங் ப்ராக்கெட் வரும், ஆனால் இங்கே வராது. பைத்தானில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பைத்தானில் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனையுமே வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
இந்த கெட் நேம் இருக்கு இல்லையா, இதே இந்த ஃபங்க்ஷனே நம்ம ஒரு எப்படி ஒரு வேரியபிளை நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷனையும் நம்மளால ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியும். அதனால தான் அந்த ஃபங்க்ஷன் காலிங்கில் ஓப்பனிங் க்ளோசிங் ப்ராக்கெட் வராது அப்படின்னு சொன்னேன். எதுக்கு இதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட மொத்தம் 4 டிக்ஷனரி இருக்கு, ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற லிஸ்ட்டுக்குள்ள மொத்தம் 4 டிக்ஷனரி இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் 4 வாட்டியுமே கால் ஆகணும். அப்போ நாம உட்காந்து மேனுவலாக கால் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, சார்ட்டட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு டிக்ஷனரிக்கும் அதுவே வந்து இந்த கெட் நேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். இப்போ ஒவ்வொரு டிக்ஷனரிக்கும் கால் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டிக்ஷனரியில் உங்களுக்கு நேமுங்கிற கீழே என்ன இருக்கும், ஹெர்மாயினி இருக்குமா, அதை எடுத்துக்கும். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஹாரி இருக்கும், அதை எடுத்துக்கும். அப்புறம் ரான் இருக்கும், அதை எடுத்துக்கும். அப்புறம் ட்ராக்கோ இருக்கும். இந்த சார்ட்டட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, கெட் நேம் ஃபங்க்ஷனை ஒவ்வொரு டிக்ஷனரிக்கும் கால் பண்ணி அந்த நேம் கீழே என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ்லாம் எடுத்துக்கும். ஒன்ஸ் அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அது என்ன பண்ணுன்னா, ஓகே ட்ராக்கோ தான் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் ஹாரி வரணும், அப்புறம் ரான், ஹெர்மாயினி அப்படின்னு சொல்லி அந்த நேம் கீழே என்னெல்லாம் இருக்கோ அந்த டேட்டாவெல்லாம் ஃபெச் பண்ணிட்டு என்ன ஆர்டரில் வரணுமோ அதை வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போவும் உங்களுக்கு முன்னாடி சார்ட்டடாக பிரிண்ட் பண்ணோம், இப்போவும் சார்ட்டடாக பிரிண்ட் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நம்ம எக்ஸாக்டாக நேம் கீழே என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் சார்ட் பண்ணுறோம். இன்கேஸ் எனக்கு நேம் வச்சு சார்ட் ஆக வேணாம், ஹவுஸ் வச்சு சார்ட் பண்ணும் அப்படின்னா இங்கே கீயை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு ஹவுஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகும். கிரிஃபண்டோர்லாம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்லிதரின் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஹவுஸ் ஆட் பண்ணலாம், பேட்மா ரேவன்க்ளா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஹவுஸ் மட்டும் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும், நேம் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபர்தராக நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் இங்கே நேம் மட்டும் மாற்றினா போதும். ஸோ மொத்த ப்ரோக்ராமும் எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ கண்ட்ரோல் இருக்குது. இப்போ இதுவே மல்டிபிள் கீ வேல்யூ பேர் இருக்குது, நம்ம கூட நேம், ஹவுஸ், பெட்ரோனஸ் அப்படின்னு சொல்லிலாம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி நிறைய கீ, ஒரு டிக்ஷனரிக்குள்ளே நிறைய கீஸ் இருக்குது அப்படின்னா என்னால் அந்த பர்டிகுலராக எதை வச்சு சார்ட் பண்ணணுமோ அதை வச்சு சார்ட் பண்ண முடியும். அது ஒரு லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓவரால் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சு தான் உங்களால் சார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் புதுசாக ஒரு விஷயம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த கெட் நேம். இந்த கெட் நேம் ஃபங்க்ஷனை சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டாகவே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணும்போது அது வந்து அந்த சார்ட்டட் ஃபங்க்ஷன் கெட் நேம் ஃபங்க்ஷனை அதுவே ஒவ்வொரு வாட்டியும் கால் பண்ணிக்கும். ஸோ நாம் வந்து கால் பண்ண தேவையில்லை. இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. சரி, இதுக்கப்புறம் பைத்தானில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் இல்லை, லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் டைப் பண்ணுறேன், இது தேவை. லாம்டா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அனானிமஸ்னா அதுக்கு பேரு கிடையாது, அதுதான் அனானிமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இது எதுக்கு யூஸ், இந்த லாம்டா ஃபங்க்ஷன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட் நேம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம வேற எங்கேயும் யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த சார்ட்டட் ஃபங்க்ஷன் வச்சு தான் இதை லைக் கால் பண்ண போறோம் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ இந்த கெட் நேம் ஃபங்க்ஷனை நம்ம ஒரு லாம்டா ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கீவேர்ட் லாம்டான்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் என்னன்னா இந்த கெட் நேம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டை தான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காலன் வச்சுட்டு ஸ்டூடெண்ட், ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னது, அந்த ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியில் இருக்கு அந்த நேம் நேம் கீழே இருக்கிற வேல்யூ அதுதான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த 2 லைன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுதோ அதே தான் இதுவும் பண்ணும். ஸோ லாம்டாங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோமோ அதுக்கப்புறம் காலன் வச்சதுக்கு அப்புறமா இங்கே கொடுக்கறது ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த 2 லைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ அதே தான் எங்கேயும் பண்ண போகுது. ஸோ இதுக்கு ஒரு பேர் கிடையாது, இது ஒரு ஃபங்க்ஷன் தான் கிட்டத்தட்ட, ஆனால் இதுக்கு ஒரு பேர் கிடையாது. அதனால தான் இது அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது நமக்கு தனியாக இங்கே தேவையில்லை. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு தனி ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி பண்ணுறத இந்த ஒரு லைன்லேயே டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எப்படி ஒரு இஃப் கண்டிஷன் வந்து நம்ம தனித்தனியாக லைன்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே லைனில் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனே வந்து நம்ம ஒரு லைனில் டிஃபைன் பண்ணிடுறோம். ஏன்னா இங்கே வந்து கெட் நேம் ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து வேற எங்கேயும் கால் பண்ண போகிறது கிடையாது, சார்ட்டட் ஃபங்க்ஷன் தான் கெட் நேம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சினாரியோவில் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் இது ஒர்க் ஆகும். சரி,
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்படி ஒரு CSV ஃபைல் இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து உங்களோட இதுலயே இருக்கும். இப்போ ஹாரி, அதுக்கப்புறமா நம்பர் 4 பிவட் டிரைவ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ரான் தி பர்ரோ, அப்புறம் டிராக்கோ மால்ஃபாய் மேன். இதில் வந்து அவங்களோட ஹோமை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்மளே அட்ரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்ரஸில் வந்து இந்த கமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஒரு இஷ்யூ வரும்ல, அதான் வரும். ஆக்சுவலாக அந்த நம்பர் பிவர் டிரைவ்னு இருக்குல்ல, இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு ஹவுஸ். இப்போ இங்கே எப்படி தி பரோ வந்து ஒரு ஹவுஸோ, அதே மாதிரி நம்பர் 4 கமா பிவர் டிரைவ் அப்படிங்கிறதும் அது எல்லாமே சேர்ந்து ஒரே ஹவுஸ் தான். பட் கமா யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வேல்யூஸ் வந்து தனித்தனியாக அன்பேக் ஆகும். கமாவுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, கமாவுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து ஸ்பிட் ஆகும். ஸோ இது ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு டபுள் கோட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும். ஸோ தட் கம்பைலருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே ஃபைன், டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதுலாம் ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி. பட் இதுக்கு நாம் உட்காந்து மேனுவலாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டபுள் கோட்ஸ் வருதான்னு பார்க்கணும், டபுள் கோட்ஸில் இருந்தால் அதெல்லாம் ஒரு வேல்யூ அப்படின்னு அதை தனியாக ட்ரீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் கிடையாது, இதெல்லாம் ஒரே வேல்யூ தான், இங்கே டபுள் கோட்ஸ் கிடையாது. ஸோ இதை தனியாக ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா CSV அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்கும். இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே நம்ம டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, CSV அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல், நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். CSV அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்கும். இந்த மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம வேல்யூஸ் வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம், ஹவுஸ், ஹோம் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ வித் ஓப்பன் student.csv நம்ம வேல்யூ ரீட் பண்ண தான் போகிறோம், அதனால் ஆர் மென்ஷன் பண்ண தேவையில்ல, ஆஸ் ஃபைல். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலாம்னா csv.reader அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் ஃபைலை பாஸ் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி, இது அப்படியே ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம ஒரு ஃபோர் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர் ரோ இன் ரீடர். ஸோ உங்களுக்கு இது என்ன பண்ணணும்னா, இப்போ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேரிங்கிறது 0 இண்டெக்ஸில் இருக்கும், நம்பர் 4 கமா பிவர் டிரைவ் இது எல்லாமே ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்துடும். ஸோ இந்த ரீடர் ஃபங்க்ஷன் என்ன பார்க்கும் அப்படின்னா, ஓகே இங்கே டபுள் கோர்ஸில் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஒரு சிங்கிள் வேல்யூ அப்படின்னு சொல்லி அதுவே கான்ஃபிகர் பண்ணிடும். நாம் உட்காந்து அதுக்கு லாஜிக்ஸ் வந்து ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் CSV லைக் ரீடர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோவில் தான் நமக்கு வேல்யூஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா. ஸோ ரோ ஆஃப் 0ல் நேம் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணலாம், சரி ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஆல்ரெடி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ நேம் அப்படிங்கிறது கீ, ரோ ஆஃப் 0ல் தான் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அது வேல்யூ, ரோங்கிறது இங்கே லிஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஹவுஸ் அப்படிங்கிறது கீ, காலன் ரோ ஆஃப் 1. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணும், ஃபோர் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். நேமுங்கிறது கீ, ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 கமா பிவர் டிரைவ். இப்போ நீங்கள் கமா யூஸ் பண்ணாலுமே அதை டபுள் கோட்ஸில் wrap பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு அது எல்லாத்தையும் ஒரே வேல்யூவாக ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுங்கிறது டிக்ஷனரி இல்லையா, ஸோ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் ஆஃப் நேமில் நமக்கு நல்லாவே தெரியும், நேமில் வந்து ஸ்டூடெண்டோட நேம் இருக்கும், இஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோமில் வந்துட்டு
ஸோ இங்கே ஹவுஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா ஹோம். ஸோ அதே எரர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹாரிஸ் ஃப்ரம் நம்பர் 4 கமா ப்ரிவட்ரி, அந்த கமாவையும் அது சேர்த்து எடுத்துக்கும். வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அன்பேக் பண்ணாது. அப்போ இதை வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மொத்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த மொத்த லிஸ்ட்லேயும் என்ன இருக்கும், ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் ஒரு டிக்ஷனரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கீ ஈக்குவல் டு லேம்டா, இதுக்கு ஓவரால் ஸ்டூடெண்ட்டுங்கிற டிக்ஷனரியே பாஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஆஃப் இது நேமை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போது நீங்கள் நேமை வச்சு சார்ட் பண்ணுவீங்க. ட்ராக்கோ பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஹாரி, அப்புறம் ரான் வந்து பிரிண்ட் ஆகும். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. சரி, அப்போது இந்த ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி ஃபைலை எடுத்துக்கலாம். இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நேம் தான் இருக்கும், அப்புறம் ஹவுஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் ஆர்டர் மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஹாரி, இந்த தி பரோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கலாம். ஸோ இப்படி கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட மொத்த ஐடியாலஜி மாறிடும். ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் பிரிண்ட் ஆகும், அப்புறம் எஸ் ஃப்ரம் நேம் வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ எனக்கு இது ப்ராப்பர் ஆர்டரில் தான் இருக்குது, இல்லை இந்த ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹோம் நம்ம நேம் இந்த மாதிரி கொடுப்போம். இது வந்து ரோ ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நார்மலாக ஒரு எக்ஸல் ஃபைலில் இருக்கிற ஃபஸ்ட் ரோ வந்து எப்படி அதில் இருக்கிற வேல்யூவை இண்டிகேட் பண்ணுதோ அந்த மாதிரி தான். இப்போ இங்கே ஹோம்னு கொடுத்துருக்கோமா, ஸோ கமாக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஆக்சுவலாக ஹோமை வந்து மீன் பண்ணுது. கமாக்கு அப்புறம் நேம் கொடுத்துருக்கோமா, ஸோ கமாக்கு இருக்கிறது அப்புறம் எல்லாமே நேமை வந்து மீன் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து லைக் நம்மளோட சிஎஸ்வி மாடியூலில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா டிக்ட் ரீடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிக்ட் ரீடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டிக்ட் ரீடர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிப்பேன், ஏன்னா திருப்பி இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர் லைன் அண்ட் ரீடர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ஹோமுங்கிறத கீயை எடுத்துக்குது நம்பர் ப்ரொவைடர், நேமுங்கிறத கீயை எடுத்துக்குது ஹாரி. இது வந்து இந்த என்ன பண்ணுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கு இல்லையா, இங்கே என்ன கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஹோமுக்கு பதிலாக ஹவுஸ்னு மாற்றினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹவுஸை வந்து கீயாக எடுத்துக்கும். அதாவது ஃபஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கீயாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் என்ன இருக்கோ அதை வேல்யூவாக எடுத்துருக்கும். அதே தான் நேமுக்கும். ஸோ இப்படி யூஸ் பண்ணி இதனால உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் வேல்யூஸை மாற்றி கொடுத்தாலும் என்ன ஆர்டர் ஃபைலில் மெயின்டைன் பண்ணாலும் இஷ்யூ இல்லை. நீங்கள் அதை டிக்ஷனரியாக ரீட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது டிக்ட் ரீடர் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு அது ரீட் பண்ணுறது டிக்ஷனரியாக ரீட் பண்ணும். அப்போது உங்களுக்கு ரீடர் இந்த ரோவில் இருக்கிறது ஒவ்வொன்றுமே ஆக்சுவலாக லிஸ்ட்டு கிடையாது, டிக்ஷனரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நேம் ஹோம் இந்த மாதிரி கொடுப்பீங்க. ஸோ நேமுங்கிறது ஆக்சுவலாக அந்த இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த நேமை வந்து இண்டிகேட் பண்ணும். இங்கே என்ன பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இருக்கும், இந்த இஷ்யூ இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ராகோஸ் இன் ஃப்ரம் மேல்ஃபாய் மேனர் அது என் ப்ராப்பர் ஆர்டர்லேயே பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே ஆர்டர் வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக இது வந்து இது ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஹோம், செகண்டில் இருக்கிறதெல்லாம் நேம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ நம்ம இங்கே வந்து ரோ ஆஃப் நேம்னு கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேமை தான் ரீட் பண்ணுறோம், அப்புறம் ரோ ஆஃப் ஹோம்னு கொடுக்குறப்போ ஹோமை ரீட் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் வந்து ரீட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு தான் வந்து டிக்ட் ரீடர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூஸை அதை வந்து
ஹெடர்ஸாக எடுத்துக்கும், ஃபைல் ஹெடர்ஸாக எடுத்துக்கும். ஸோ ஆக்சுவலாக அது வந்து கீயாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் டிக்ட் ரீடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறது வேல்யூஸை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் ஒன் டாட் நம்ம வேற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூஸ் வந்து நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம், அதனால ஏ வந்து யூஸ் பண்ணிக்க ஆஸ் ஃபைல். ஸோ ரைட்டர் சிஎஸ்வி டாட் ரைட்டர் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட்டாக ரைட் பண்ணும். ஸோ ரைட்டர் டாட் ரைட் ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லிஸ்ட்டாக பாஸ் பண்ணணும். நம்ம எப்படி முதல்ல ரீட்லைன் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வேல்யூ எல்லாம் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஹாரி நம்பர் 4 புவர் ட்ரைவ் இங்கே நான் கம்மா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட் ஒன் டாட் சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் ஆகும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை டபுள் கோட்ஸை வந்து ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி சில கார்னர் கேசஸை வந்து அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஆட் பண்ணுறீங்க, ட்ராக்கோ மால்ஃபாய் மேனர் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அப்பெண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கு தான் வந்து ரைட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிக்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா முன்னாடி எப்படி டிக்ட் ரீடர் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை மாற்றி கொடுத்தாலும் ப்ராப்பராக ஆர்டரில் ஸ்டோர் பண்ணி கொடுத்தோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சிஎஸ்வி டாட் டிக்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு ஃபீல்டு நேம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்டு ஆர்குமெண்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து லிஸ்ட்டை பாஸ் பண்ணுவீங்க, நேம் ஹோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் லைக் என்ன ஆர்டரில் மாற்றி கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அதை நேம் லைக் நேமை தான் ஸ்டோர் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அது ஹோம். இது இந்த ஆர்டரில் தான் ஸ்டோர் பண்ணும். ஃபஸ்ட்டு நேம் அப்புறம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ நீங்கள் அங்கே இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரைட் ரோ ஃபங்க்ஷனுக்கு நேமுங்கிறது கீ, டிக்ஷனரியை தான் பாஸ் பண்ணுவீங்க. நேமுங்கிறது வேல்யூ, ஹோம் அப்படிங்கிறது கீ, ஹோம் அப்படிங்கிறது வேல்யூ, இப்படி கமா வரணும், ஹோம்ங்கிறது வேல்யூ இப்படி கொடுத்துருவீங்க. ஸோ ரான் தி பரோ இப்போ கொடுத்து இன்டர்ப்ரெஸ் பண்ணேன்னா ரான் தி பரோ வந்து இங்கே ஸ்டோர் ஆயிரும். பட் இங்கே வந்து நாம் மேனுவலாக முன்னாடி நேம் கமா ஹோம்னு ஆட் பண்ண மாதிரி அது வேல்யூஸ் எதையும் ஆட் பண்ணாது. பட் கொடுக்குற வேல்யூவை ஃபஸ்ட்டு நேம் அப்புறம் ஹோம் அப்படி தான் அதை ரைட் பண்ணும். நீங்கள் ஃபீல்ட் நேம்ஸில் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் அதை ரைட் பண்ணுமே தவிர நீங்கள் வேல்யூஸை மாற்றி கொடுத்தாலும் இஷ்யூ இல்லை. ஸோ அதுக்கு தான் டிக்ட் ரைட்டர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நான் இங்கே ஒரு 2 காஸ்டியூம், அதாவது இந்த 2 ஜிப் ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அசைன் பண்ணி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபைலில் எவ்வளோ இருக்கும். ஸோ அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 நம்ம ஸ்க்ராட்சில் என்ன பண்ணோமோ அதை தான் பண்ண போகிறோம். 2 தனித்தனி இமேஜ் ஃபைல் இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே ஒரு சிங்கிள் ஜிப் ஃபைலாக இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ அந்த கேட் வந்து உங்களுக்கு வாக் பண்ணுற மாதிரி அனிமேட் ஆகும். ஸோ அதை எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். ஸோ அதுக்கு பிஐஎல், அதாவது பில்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவுமே வந்து ஒரு மாடியூல் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இமேஜஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. நான் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி சி கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா நீங்கள் சியில் வந்து ஃபைல்ஸ் எப்படி ரீட் ஆகுது ரைட் ஆகுதுன்னு மட்டும் சொல்லித்தரேன். பைத்தானில் வந்து ஆக்சுவலாக எப்படி ஒரு இமேஜ் ஃபைலாக ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பைத்தானில் வந்து நீங்கள் எல்லா ஃபைலையுமே இமேஜ் ஃபைல், வீடியோ ஃபைல் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம்.
எல்லாத்துக்குமே லைப்ரரிஸ் இருக்குது. அந்த மாதிரி இமேஜ் ஃபைலுக்கு இருக்கிற லைப்ரரி தான் வந்து பில்லோ. இதில் ஆக்சுவலாக ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படிலாம் லைக் அதெல்லாம் கூட பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிப் இன்ஸ்டால் பில்லோ இப்படி வந்து கொடுத்துக்கோங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது தேர்ட் பார்ட்டி மாடியூலாக இருக்கிறப்போ அது இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுவீங்க? இந்த இடத்துல பைத்தான் 3ன்னு கொடுத்துட்டு இம்போர்ட் ஆக்சுவலாக பிஐஎல் கேப்ஸில் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா எரர் எதுவும் காட்டலைன்னா அந்த மாடியூல் ப்ராப்பராக உங்களுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம வந்துட்டு ஸோ இம்போர்ட் சிஸ் எதுக்குன்னா நம்ம கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அதனால. ஸோ ஃப்ரம் பிஐஎல் பில்லோ import image. So images equal to நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே மொத்தம் நம்மகிட்ட 2 ஃபைல் இருக்குது. ஒன்று costume1.gif 2.gif. இந்த 2 இமேஜையும் ஓப்பன் பண்ணி இந்த இமேஜஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ for arg in sys.argv. argv அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. இப்போ நம்ம நார்மலாக ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அது வந்து இப்போ இந்த மாதிரி ரன் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்படி தான் ரன் பண்ண போகிறோம். பைத்தான் 3 cat.py costume1.gif costume2.gif. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் செகண்ட் இமேஜ் இந்த மாதிரி தான் பாஸ் பண்ண போகிறோம் இல்லையா. இதில் ஆக்சுவலாக நமக்கு வந்து cat.py தேவையில்லை, அது நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது. அப்போ இங்கே வந்து அந்த ஸ்லைசிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 காலன் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து உங்களுக்கு இட்ரேட் ஆகும். ஸோ இங்கேருந்து இட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த cat.py எடுத்துக்காது, அதுக்கு தான் இந்த 1 காலன் வந்து கொடுக்குறோம். ஸோ இமேஜ், அதாவது இங்கே வந்து இமேஜ் தான் இம்போர்ட் பண்ணணும் ஃப்ரம். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஸோ இமேஜ் அப்படிங்கிறது கிளாஸ். அந்த கிளாஸில் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஆர்கில் தான் லைக் ஒவ்வொரு இப்போ costume1. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணோமோ அந்த மாதிரி இங்கே ஒரு இமேஜே ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த costume.gif இருக்கு இல்லையா, அந்த இமேஜே வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இது இமேஜுங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. இந்த கிளாஸ் வந்து இந்த பில்லோ அப்படிங்கிற லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இமேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஃபர்தராக இங்கே என்ன பண்ணுவோன்னா images.append image. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் என்ன ஆகும், இமேஜஸ் இண்டெக்ஸ் லைக் இமேஜஸ் லிஸ்ட்டில் 0 இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆயிரும். அடுத்த இமேஜ் என்ன ஆகும், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த இமேஜஸ்ங்கிற லிஸ்ட்டில் இந்த இமேஜ் போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு தான் append ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலான்னா இமேஜஸ் ஆஃப் 0. அப்போ அது 0 இண்டெக்ஸில் என்ன இருக்கும், இந்த costume1.gif இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கும். டாட் சேவ் கொடுத்துட்டு costume.gifங்கிறது அந்த ஃபைல் நேம் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அது. அதுக்கப்புறம் சேவ் ஆல் ஈக்குவல் டு ட்ரூ. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த சேவ் ஃபங்க்ஷன் இது வந்து நமக்கு இந்த மாடியூல் கூட வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சேவ் ஆல் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் append images, இதுவுமே ஒரு நேம்டு பேராமீட்டர் தான். ஸோ append images ஈக்குவல் டு நம்ம இதுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் வந்து பாஸ் பண்ணணும். இமேஜஸ் ஆஃப் 0ல் ஃபஸ்ட் இமேஜ் இருக்குன்னு சொன்னேன், அது கூட தான் நம்ம செகண்ட் இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது லூப் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜ் எங்கே இருக்குது, இமேஜஸ் ஆஃப் 1ல் இருக்குது. ஸோ செகண்ட் இமேஜ். ஸோ அதுக்கப்புறம் கமா டியூரேஷன் ஈக்குவல் டு 200. இந்த 200 அப்படிங்கிறது என்னன்னா 200 மில்லி செகண்ட், அதாவது 2 செகண்ட் டிஃப்ரென்ஸில் இந்த இமேஜுக்கும் அந்த இமேஜுக்கும் ஸ்விஃப்ட் ஆகிற, நம்ம ஆல்ரெடி ஸ்க்ராட்சில் வெயிட் பிளாக்கில் டைம் கொடுப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுக்கும் அதுக்கும் ஸ்விட்ச் ஆக போகிற டைமை தான் அந்த டியூரேஷனில் வந்து கொடுப்போம். கடைசியாக லூப் ஈக்குவல் டு 0.
இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினைட்டா இப்போ 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினைட்டா லூப் ஆகும். அதுவே 1 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 ஆர் 3 டைம்ஸ் ரிப்பீட் பிளாக்ல கொடுக்குற மாதிரி தான். 1 ஆர் 2 ஆர் 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லைக் இப்போ இந்த ஜிஃபே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 3 வாட்டி ரன் ஆகி ஸ்டாப் ஆயிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்ஃபினைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காஸ்டியூம் டாட் ஜிஃபை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஃபினைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுவே நான் வந்து இங்கே போயிட்டு ஒரு டூன் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா திருப்பியும் நம்ம அந்த ஆல்ரெடி இருக்கிற காஸ்டியூம் டாட் ஜிஃபை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். இப்போ ஈவன் அந்த காஸ்டியூம் டாட் ஜிஃப் டெலீட் பண்ணிட்டு திருப்பி பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணால் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு காஸ்டியூம் டாட் ஜிஃபை கிரியேட் பண்ணும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 டைம்ஸ் ரன் ஆகி ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்படி தான் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்சுவல் இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் ஃபைல் ஐயோ. சரி, ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் சில அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே இல்லை வெனஸ்டேக்குள்ளே எனக்கு, ஏன்னா மண்டே தான் எனக்கு ஆஃப். ஸோ டியூஸ்டே அந்த மாதிரி டைமுக்குள்ளே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஏதாவது டவுட் இருந்துச்சு, எதுவும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை திருப்பி ரெஃபர் பண்ண பாருங்கள். ஏன்னா நான் எப்போவுமே அவைலபிளாக இருப்பேன்னு சொல்ல முடியாதுங்க, அடிக்கடி பவர் கட் ஆகுது. ஸோ அதனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் ஜீவா ப்ரோவை காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?